சார் அந்த ஃபேனை போடுங்க சார், குளிருது ஐயா குளிருது சார், ஃபேனை போடுங்க சார், கொசு கடிக்குது சார், கொசு கடிக்குது சார், ஃபேனை போடுங்க சார். ஐயோ ஐயோ, ரெண்டும் காட்டா நடுமேல உள்ள ஹாட்டா வெளியே ஜில்லா, என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு நிலைமையில நாம இருக்கோம் கண்ணா. அடடா உன் கை அற்புதம் பண்ணிருச்சே அடடா. ஹலோ வணக்கம், நான் உங்கள் பாரத் தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது கதையை நானும் பாட்காஸ்ட். இன்றைக்கி என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்கும். அதாவது சமூக பிரச்சனைன்னு சொல்லலாம், ஆனால் அது யாரும் தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க, அதுதான் உண்மை. என்ன பரத்து பிரச்சனை அப்படின்னா, இன்றைக்கி நான் ரொம்ப டேரெக்டாக தெளிவாக ஃபோக்கஸ்டாக எப்படி சொல்கிறது நையப்படை அப்படின்னு பேசுகிறேன். என்ன ஆகுதுன்னு தான் பார்ப்போமே. ஒரு மாற்றம் எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்துச்சு அப்படின்னா எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். என்னென்னா, நான் திருச்சியில் தான் இருக்கேன். இப்போது இந்த திருச்சியில் புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்துச்சு, பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணாங்க. இப்போது இந்த ஸ்டார்டிங்கில் இந்த திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு அப்படிங்கிறது ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. அதுதான் பெரிய விஷயமா இருந்துச்சு. நாங்கள் நினைக்கிறப்பலாம் என்ன நினைப்போம் அப்படின்னா, இவ்வளோ செலவு பண்ணி பஞ்சப்பூரில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு அந்த செலவில் பாதியாச்சு இந்த பஸ் ஸ்டாண்டை டெவலப் பண்ணாலே போதுமே அப்படி நாங்கள் நினச்சோம். ஏன்னா இந்த சென்ட்ரலில் இருந்துட்டு எல்லாமே பக்கம், ரயில்வே ஸ்டேஷன் பக்கம், எல்லா ரூட்டுக்கு போகிற பஸ்ஸுமே கரெக்டாக டக்குன்னு பிரித்து கரெக்டாகவே நிற்கும். நிறையா தள்ளு வண்டி கடங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் நான் எப்படி சொல்கிறதுனா, அது நீங்காத நினைவுகளில் இருந்துச்சு. பஞ்சப்பூர் மாறினதுக்கப்புறம் எதுக்குடா பஞ்சப்பூர் மாற்றினாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். இருந்தாலும் எல்லா கதையும் ஒரே ஃபார்முலா தான். கொஞ்ச நாள் போகும், அப்புறம் அதுவே பழகிடுங்கிற மாதிரி. இப்போ நாங்கள் பஸ் ஏறி போகணுன்னாலும் பஞ்சப்பூர் போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பஞ்சப்பூர் போய் பஞ்சப்பூர்லேருந்து பஸ் மாறி அந்த ஊருக்கு போகிறோம். இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, இந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஞ்சப்பூருக்கு டிக்கெட்டு விலை எவ்வளவு, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி அதை பற்றி நான் பேசியே ஆகணும்னு தான் நான் பேசினது, வேறு எதுவுமே இல்லை. அப்போ இந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஞ்சப்பூருக்கு டிக்கெட்டு விலை எவ்வளோ அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரலாறு படி சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப பெரிய வரலாறுலாம் இல்லை, தூங்கிடாதீங்க, சின்ன வரலாறு தான். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாள் நாங்கள் பஞ்சப்பூர் ஓப்பன் பண்ண அன்றைக்கி நாங்கள் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸு வராது, பஞ்சப்பூருக்கு தான் பஸ்ஸு போகும், நீங்கள் பஞ்சப்பூர் தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் முதல் நாள் டவுன் பஸ்ஸில் ஏறணும். இன்றைக்கி வரைக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி டிக்கெட்டு 9 ரூபா போட்டாங்க. அந்த 9 ரூபா போட்டப்போ நாங்கள் எல்லாம் என்ன பண்ணோம், 3 பேர் 4 பேர்லாம் போனோம். ஒரு ஆளே போனாலுமே 10 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த 1 ரூபா சில்லற வராது, கண்ட்ரக்டர்னு தரமாட்டாப்புல. அப்போது அந்த 9 ரூபா டிக்கெட்டு 1 ரூபா தரல. அதை ஏதோ ஒரு கூட்டத்தில் இருக்காப்புல எப்படி 1 ரூபா தேட போவார் அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் விட்டுட்டோம். ஆனால் அன்றைக்கி ஏன்ட்ட மட்டும் 1 ரூபா தரல. அந்த பஸ்ஸில் அந்த ட்ரிப்பில் 40-50 பேர்த்திட்ட பக்கம் 1 ரூபா தரவே இல்லை. ஆனால் டிக்கெட்டு 9 ரூபா, வாங்கினது என்னமோ 10 ரூபா, அவ்வளோதான். அப்போது அந்த இடத்துல அங்கே 50 ரூபா போச்சு. சரி, இதுக்கப்புறமாவது என்ன விலை ஸ்டாண்டர்ட் ஆகும், கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் ஆகும், கொஞ்சம் டேஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி கண்ணு மூடல. அடுத்த நாள் ஸ்டாண்டர்டைஸ் ஆச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து திருச்சி பஞ்சப்பூருக்கு டிக்கெட்டு விலை 8 ரூபாய் தான். 8 ரூபா அப்படின்னு ப்ரைவேட்டில் போட்டாங்க. மப்சல் வண்டிலாம் வரும், அதெல்லாம் 10 ரூபா போடுவாங்க. இந்த 8 ரூபா இல்லை 10 ரூபா, இதுதான் சென்ட்ரல்லேருந்து பஞ்சப்பூருக்கு போகிற டிக்கெட் அமௌண்ட்டு. ஆனால் இப்போ என்ன கூத்து நடக்குது அப்படின்னா, சில ப்ரைவேட்டில் கரெக்டாக 8 ரூபா வாங்குகிறாங்க. சில பஸ்ஸில் நீங்கள் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 10 ரூபா டிக்கெட் தராங்க. பட் நீங்கள் 8 ரூபா தானே 8 ரூபா தானே டிக்கெட்டு அப்படின்னா, வண்டி உறையூர்லேருந்து வருது தம்பி அப்படிறாங்க. உறையூர்லேருந்து வந்தால் என்ன, ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்தால் என்ன, சத்திரத்தில் வந்தால் என்ன, அதெல்லாம் என்ன, சென்ட்ரல்லேருந்து பஞ்சப்பூருக்கு 8 ரூபா தானே டிக்கெட்டு, அது எங்கேருந்து வந்தால் என்ன, 10 ரூபா 2 ரூபா நீங்கள் கொடுக்கலாமே. இல்லை என்கிட்ட 2 ரூபா இல்லை நீங்கள் 3 ரூபா கொடுங்க, நான் 5 ரூபா தரேன் அப்படின்னா கூட நான் 3 ரூபா எடுத்து கொடுப்பேன். ஆனால் அவங்க எதுவுமே கேட்கல, 3 ரூபாவும் கேட்கல, 2 ரூபாவும் கொடுக்கல. 10 ரூபா கொடுத்தேன், 10 ரூபா டிக்கெட்டு, ஆனால் 8 ரூபா தானே டிக்கெட்டு அப்படின்னா இல்லவே இல்லைங்கிறாங்க. சரி, நாம் தான் 10 ரூபா கொடுத்தோம், நமக்கு இப்படி டிக்கெட்டை கொடுத்துட்டாங்க, பின்னாடி இருக்கவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலான்னு அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கும் அதே 10 ரூபா டிக்கெட் தான். 8 ரூபா தான் டிக்கெட்டு, வாங்க கேட்போம் அப்படின்னா அவங்க கேட்டால் தரவா போகிறாங்க அப்படின்னாங்க. எனக்கு அங்கே ஒன்று லைட்டாக இடிச்சிச்சு, என்னடா அது. அப்புறம் கேட்டால் தான் எனக்கு தெரியும். இப்போ நான் கண்டக்டர்கிட்ட நான் ஒத்தாளாக கேட்குறப்போ ஒரு சமாளிச்சுட்டு முன்னாடி போயிட்டாப்புல, தம்பி வண்டி ஒரே இருந்தால் ஒரு 2 படப்படப்படன்னு போயிட்டாப்புல முன்னாடி.
நாங்கள் ஒரு 10 பேர் 5 பேர் அங்கே வாங்கினதுக்கு எல்லாருமே டிக்கெட்டை வந்து 10 ரூபா வாங்கினோம். 5-6 பேர் இருப்போம். 5-6 பேரும் சேர்ந்து கேட்டிருந்தா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அது தெரியாமையே போச்சு அன்னைக்கு. எனக்கு என்ன மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா, எப்போதுமே ஒரு வாட்டி தப்பு பண்ணாலும் சரி, ஏமாந்தாலும் சரி, ஒரு வாட்டி தான் திரும்பி அங்கேயே லூப்பில் மாட்டிகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு நினப்பேன் நான். நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு தப்பு தான் அது. அதுக்கப்புறம் திருந்தி அடுத்த மூவ் ஆன் ஆகணும். இல்லையா, ஒரு வாட்டி ஏமாறு, சும்மா சும்மாலாம் ஏமாந்துட்டு இருக்காத, ஏமாறு பேலாக இருக்காத அப்படின்னு நமக்கு தோணும். அதனால் நான் என்ன பண்ண நினச்சேன், ஏன்னா ஏற்கனவே எங்கே ஏமாந்துருக்கோம் அப்படின்னா, நாங்கள் திருச்சி மிளகுப்பாறைட்ட பஸ்ஸு ஏறினோம். நல்லா கேட்டுக்கோங்க, திருச்சி பஞ்சப்பூர்லேருந்து மணப்பாறைக்கே டிக்கெட்டு 38 ரூபா. ஆனால் எங்கள்கிட்ட 40 ரூபா வாங்கினா, இங்கே மிளகுப்பாறைக்கும் மணப்பாறைக்கு 40 ரூபா வாங்கினாங்க. இத்தனைக்கும் அது ஸ்பெஷல் வண்டியும் இல்லை, எதுவுமே இல்லை, ஆர்டினரி வண்டி தான் அது. அந்த வண்டியில் நாங்கள் ஏறினோம், 40 ரூபா கொடுத்தோம். ஆனால் அவர் 40 ரூபா கண்டக்டர் வந்து எப்படி என்ன கதையில் போட்டாரே தெரியல எங்களுக்கே. பரபரப்பா தம்பி டிக்கெட் நாங்கள் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. 40 ரூபா 50 ரூபா கொடுத்தாச்சு, 10 ரூபா தராங்க. ஏன்னா 40 ரூபா போட்டிருக்குனேன், 38 ரூபான்னு கேட்கறதுக்கு கூட போயிட்டாப்புல முன்னாடி. எங்கே என்ன சம்மந்தம் ஆக போகுது, என்ன ஆக போகுதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலை. சரி, எங்கே நடக்குது, 40 ரூபா 2 ரூபா, ஐயோ அப்படின்னு தான் இருக்கும் நிலமை. இது நான் மட்டும் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணலை. இன்றைக்கும் வந்து திருச்சியில் நீங்கள் திருச்சியை விட்டு எங்கெல்லாம் அவுட்டர்லாம் போகிறீங்க அப்படின்னா நிறைய பேர் கண்டிப்பாக அது ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் என்ன கேட்க வரேன், என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னா அந்த இடத்துட்ட நீங்கள் கேளுங்க. ஏன்னா நம்ம வந்து கண்டக்டர்ஸையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா சில நல்ல கண்டக்டர்களும் இருக்கார்கள், சில பேர் இப்படியும் இருக்கிறார்கள். நாம் வந்து யாருக்கும் வந்து எப்படி சொல்கிறது, எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்து நல்லவங்க இருக்காங்க அப்படின்னா அதை தப்பான வழியில் பயன்படுத்தவும் சில பேர் இருப்பாங்க. ஒன்றுமே இல்லை. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, பர்சனலாக நீங்கள் உங்கள்கிட்ட சில்லறை இல்லை, ஓகே, அதை எங்கள்கிட்ட கேளுங்க. நான் இல்லைன்னு சொன்னால் சரி இருக்கட்டுமே அப்படின்னு தான் நான் நினப்பேன். என்னென்னா, இப்போ 8 ரூபா டிக்கெட் இருக்குது, நான் 10 ரூபா தரேன், தம்பி 2 ரூபா சில்லறை இல்லை, 3 ரூபா இருக்குதுன்னு நான் 5 ரூபா தரேன் அப்படின்னா, நான் 3 ரூபா எடுத்து தரேன், 5 ரூபா கொடுங்க, தப்பு இல்லையே. நீங்கள் அதை விட்டுட்டு எதுவுமே சொல்லாமல் இல்லை 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 அப்படின்னு சொல்லி, தம்பி 10 ரூபா தான் பஞ்சப்பூருக்கு டிக்கெட்டு, வண்டி அங்கேருந்து வருது, வண்டி இங்கேருந்து வருதுன்னா அப்போது என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? வண்டி உறையூர்லேருந்து வருதுங்கிறீங்க, உறையூரில் இருந்து பஞ்சப்பூருக்கு டிக்கெட்டு 11 ரூபா. ஆனால் சில பேர்த்திட்ட அந்த 1 ரூபா இல்லைன்ட்டு 1 ரூபா காயினே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 ரூபான்னு போட்டு 12 ரூபான்னு டிக்கெட் தர்றீங்க. இன்னும் சில பேர் வந்து உறையூரில் இருந்து ஜிஹெச்சுக்கு ஒரு டிக்கெட் எடுப்பாங்க, உறையூரில் இருந்து பஞ்சப்பூருக்கு ஒரு டிக்கெட் எடுத்தால் உறையூர்லேருந்து ஜிஹெச் வர டிக்கெட்டை தராமல் ஓபி அடிச்சிடுறது. 6 ரூபா அங்கே போயிடுது. 6 ரூபா இங்கே போனதுக்கப்புறம் 6 ரூபா போயிடுச்சு, அவ்வளோதான் அது. அதுக்கப்புறம் ஜிஹெச் தாண்டி சென்ட்ரல் வந்ததுக்கப்புறம், தம்பி எங்கே கேட்டீங்க, வண்டி உறையூர் போகல, பஞ்சப்பூர் போகணும், இந்தாங்க டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி அப்பா அங்கே பஞ்சப்பூர் டிக்கெட்டு தர்றீங்க. அப்போ என்ன கதையில் எனக்கு நீங்கள் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. இது வந்து எனக்கு பேசுகிறப்போ எவ்வளோ பெரிய டாபிக்லாம் எனக்கு தெரில. இதை நான் வந்து பேசலாமா பேசக்கூடாதா அப்படிலாம் எனக்கு தெரில. நான் இன்னும் சில பஸ்ஸை மென்ஷன் பண்ணியே நான் சொல்லலாம், எனக்கு இன்னும் பேர் ஞாபகம் இருக்குது. ஆனால் அந்த ஒரு பஸ்ஸும் நான் சொன்ன பஸ்ஸு மட்டும் அப்படி ஓடுறதில்ல. திருச்சியில் முக்கால்வாசி பஸ்ஸு அப்படி தான் ஓடிட்டுருக்கு, அதுதான் உண்மை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க அப்படின்னா, திருச்சி சென்ட்ரல்லேருந்து பஞ்சப்பூர் போனாலும் சரி, இல்லை பஞ்சப்பூர்லேருந்து வேறு எங்கே அவுட்டர் நீங்கள் போனாலுமே சரி, உங்களுக்கான டிக்கெட் வேறு எவ்வளோன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். சில்லறை நம்ம மேலே ஃபால்ட்டு வராத அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது நேற்று ஒரு பஸ்ஸில் போனேன். அந்த பஸ்ஸில் போகிறப்போ சென்ட்ரல்லேருந்து பஞ்சப்பூருக்கு தம்பி டிக்கெட்டு 10 ரூபான்னு தான் சொல்லி கண்டக்டர் கூனாப்பில். அவர் கூவுறப்போ எல்லோரும் 10 ரூபா தான் எடுத்து கொடுத்தானுங்க. ஆனால் நான் என்ன நினச்சேன், வேண்டவே வேண்டாம், 8 ரூபா கொடுப்போம், 8 ரூபா தான் டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் ஏறினேன்னா 8 ரூபா கரெக்டாக 5 ரூபா 2 ரூபா 1 ரூபா சில்லறை எடுத்து இந்தாங்க பஞ்சப்பூர் ஒன்றுன்னு சொன்னேன். அவர் சைலண்ட்டாக எதுவுமே வாயவே திறக்காமல் 8 ரூபா டிக்கெட்டு கரெக்டாக கிழித்து என்கிட்ட கொடுத்தாப்புல. அப்போ எனக்கு அங்கே என்ன தோணுதுன்னே தெரில. இப்போ நான் சரியான காசை கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டேன், ஆனால் 10 ரூபா கொடுத்தவங்க 6-7 பேர் இருக்காங்க, 10 ரூபா டிக்கெட்டு தான் வாங்கிட்டு போனாங்க. அவங்களுக்கு 8 ரூபா, தம்பி என்னப்பா அந்த பையனுக்கு மட்டும் 8 ரூபா போடுறீங்க, எனக்கு ஏன் 10 ரூபா போட்டீங்க, அன்றைக்கி அவங்க யாராச்சும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நிலைமை மாறி இருக்கும். பட் ஆனால் யாரும் கேட்கவும் இல்லை, எதுவுமே யாருமே கேட்குறதில்ல. அப்படின்னா யார் தான் சார் கேள்வி கேட்பா, எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த மாதிரி பஸ்ஸில் விடுபடுறது இதெல்லாம் சின்ன விஷயம், இது மாதிரி எவ்வளோ நடக்குது, சில்லறை மேட்ரு தானே அப்படின்னா
அப்போது நான் ஒன்று கேட்குறேன், இந்த மாதிரி ஸ்டாண்டர்டைசபிள் டிக்கெட் எதுக்கு விற்கணும்? சில்லற காசு தானே, சும்மா தூக்கி வாருங்க அப்படின்னு சொல்லலாமே, ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்கிறத 2வது கேள்வி. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபைனலிங் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறப்போ சில தப்புகள் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தட்டி கேளுங்க. தட்டி கேட்க முடியலனாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க? மற்றவங்கள்ட்ட விசாரிங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே கேட்க தோணும். எனக்கு அப்படி தானே வந்துச்சு. நான் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட டிக்கெட்டு விலை எவ்வளோன்னு கேட்குறப்ப தானே எனக்கு ஐயா என்னையா 10 ரூபா போடுற அப்படின்னு எனக்கு கேட்க தோணுச்சு. ஸோ மீண்டும் மீண்டும் சொல்வது என்னவென்றால், ஏமாந்தாலும் சரி, தப்பு பண்ணாலும் சரி, ஒரு வாட்டி தப்பு பண்ணுங்கள், ஒரு வாட்டி ஏமாறுங்க. அதுக்கு மேலே திருந்திட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிங்க. திரும்பி பண்ண தப்பையே திரும்பி 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 பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த கிஸ்ஸுன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான், ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினச்சின்னா அது ஃபுல் ஸ்டாப்போட நிப்பாட்டிக்கணும். திரும்பி தோன்றப்பெல்லாம் கம்மா போட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சீரியஸாக திங்க் பண்ணுங்கள். ஜாலியாக இருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த பேச்சை எடுத்து பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால இந்த போட்காஸ்ட் பேசினேன். ஸோ அடுத்த இது குளிர்காலம்லாம் வருது. எனக்கும் கொஞ்சம் ஜலதோஷம்லாம் பிடிச்சிருக்கு. ஒன்றும் முடியலை. நீங்களும் பார்த்து சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. பொங்கல்லாம் வருது. பொங்கல்லாம் ஜாலியாக கொண்டாடுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் ஜாலியாக இருங்க. ஒரு பிரச்சனையுமே இங்கே இல்லை. இன்னும் வாழ்க்கை நிறையா ஓடிக்கிட்டுருக்கு. இன்னும் ஜனவரி மாதம் வந்ததும் தெரில, போனதும் தெரில. ஒரு வாரம் லீவ் முடிஞ்சால் பாதிலாம் லீவ் முடிஞ்சு போச்சு. ஒன்றுமே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட முக்கியமாக ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நானும் இந்த போட்காஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த எபிசோட் எல்லாமே பக்கத்து வீட்டு பையன் பேசுகிற மாதிரி, பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு பேசுகிற மாதிரி பேசுகிறேன்ட்டு போட்காஸ்ட் எபிசோடில் சில எடிட்டிங் பண்ணி விட்ருவேன். இந்த மாதிரி பசங்க பேசுகிற மாதிரி, அவங்க பேசுகிற மாதிரி, இவங்க பேசுகிற மாதிரி நானும் ஆட் பண்ணி எடிட் பண்ணி விட்டுருவேன். அந்த எடிட் ஒன்று கரெக்டாக இருக்குது, இல்லை ஓகே தான் வருது எனக்கு அப்படின்னா அது ஓகே கண்டினியூ பண்ணுவோம். இல்லைடா அது கொஞ்சம் இன்னும் அட்வான்டடாக இருக்குது, நீ மட்டும் பேச போதும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை மட்டுமே நம்ம பண்ணலாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் நண்பகா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அன்பு மலையில் கொட்டி தீர்த்துருவேன். அதனால் நானும் இந்த போட்காஸ்ட்டு கடையை இன்றைக்கி இதோடு சாத்திக்கிறேன். ஸோ சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். அதுக்கு மேலே நீங்கள் தட்டி கேட்டு கண்டக்டர் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். லைஃப் வில் பி ஜிங்காரா இல்லாமல் நீ ரொம்ப ஜாலியாக இருப்ப, சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி நீ ஒரு வேலை இல்லைனாலும் நான் சொல்கிறத கேட்டு ஜாலியாக இருப்ப, ஜம்முன்னு இருப்ப அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்க்கை மாறும், பயப்படாமல் இரு. ஆனால் என்ன ஒரு கேள்வி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களே, ஒரே ஒரு கேள்வி மட்டும். அப்படி ஒரு வேளை நீங்கள் சென்ட்ரல்லேருந்து பஞ்சப்பூருக்கு 10 ரூபா டிக்கெட்டை வாங்கினீங்க அப்படின்னா கண்டக்டரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. குமார ஏன்